Hi friends, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனல்ல 6th மேத்ஸ் டேர்ம் 2 எக்ஸசைஸ் 2.1ல 5th சம் பார்க்க போறோம். கன்வர்ட் இன்டு லோயர் யூனிட்ஸ். போன 4th சம்ல கன்வர்ட் இன்டு ஹையர் யூனிட் பார்த்தோம். அதாவது சின்ன யூனிட்ல क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து நம்ம எப்படி கீழ இருந்து மேலே ஹையர் யூனிட்க்கு கன்வர்ட் பண்றது அப்படி நம்ம பார்த்திருந்தோம். சோ அதே மாதிரி மேலே இருந்து இப்போ நம்ம கீழ லோயர் யூனிட்க்கு கன்வர்ட் பண்ணனும். சோ அதுக்கு முக்கியமானதே இந்த கீழே நான் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள், புக்கில் தான் இருக்குது. இந்த டேப்லெட் காலம்னு நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம டக்குன்னு இந்த சம் வந்து போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம 15 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஹை யூனிட். இப்போ இந்த கிலோமீட்டரை நம்ம ஃபஸ்ட்டு மீட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ இது நமக்கு கீழே இருக்க அந்த டேப்லெட் காலம்லேருந்து எழுதியிருக்கிறேன். ஸோ அப்போ 15 கிலோமீட்டரை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் 15 இன்ட்டு அந்த 1000 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15,000 மீட்டர். இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. 15 கிலோமீட்டரை மீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இப்போ மீட்டரை சென்டிமீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும், இல்லை கிலோமீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நமக்கு மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் ரெண்டாவது இருக்குது. அப்போ 1 மீட்டரை நம்ம 100 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே 15 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 15,000 மீட்டர். ஸோ இப்போ 15,000 மீட்டர் ஈக்குவல் டு 15,000 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ 15 போட்டுட்டு எத்தனை 0 இருக்குது? 1 2 3 4, அந்த சைடில் 2 இருக்குது. ஸோ அப்போ 5. ஸோ 5 இந்த இடத்துல நமக்கு சென்டிமீட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ மீட்டர் வந்து நமக்கு இந்த இடத்துல சென்டிமீட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது இந்த மீட்டரையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம எம்எம்மில் மாற்றணும். ஸோ எம்எம்மில் மாற்றணும்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 mm. ஸோ 1 மீட்டருக்கு 1000 mm இருக்குது. இப்போது நம்ம வந்து இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது நமக்கு. இப்போ சென்டிமீட்டரை தான் நம்ம எம்எம்மாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம நாலாவது ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 mm இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நம்பர் பாருங்கள், எவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் எழுதிக்கலாம். 15 போட்டு 5 0 போட்டு சென்டிமீட்டர் போட்டோம். ஸோ இதை நம்ம எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 0 சேர்த்து எழுதணும். அதான். ஸோ 15 இன்ட்டு 15 பக்கத்தில் 5 0 போட்டு இன்ட்டு 10 போட்டோம் அப்படின்னா அப்போ 6 0வாக ஆன்சர் வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ இது வந்து நமக்கு இப்போ எம்எம்மாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே சென்டிமீட்டர் வந்து எம்எம்மாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த யூனிட்டை வந்து எழுதலாம், எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ 15 km இதான் கொஸ்டினாக மாற்றுறோம்ல. ஸோ இந்த ஆன்சர். ஸோ 15,000 mm. ஓகே, அடுத்த லோயர் யூனிட் கொண்டு போயிருக்கோம். அதுக்கு அடுத்த லோயர் யூனிட் வந்து சென்டிமீட்டர். ஸோ 15 பக்கத்தில் 5 0 போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ இது சென்டிமீட்டர். அடுத்தது இங்கே எம்எம்மாக மாற்றிருந்தோம். ஓகே, ஸோ அதை எழுதணும். அப்போது இங்கே வந்து எம்எம்மாக மாற்றுறதுக்கு 6 0 நமக்கு ஆன்சரில் வந்தது. ஸோ எழுதியாச்சு. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 12 kg. ஸோ இங்கே 12 kg, இந்த கேஜி வெயிட் அதெல்லாம் நமக்கு இந்த ரெண்டாவது டேப்லெட் காலம்ல இருக்குது பாருங்கள். இப்போ கேஜிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம கிராமாக கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம எம்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். ஸோ 1 kg ஈக்குவல் டு 1000 கிராம். ஓகேவா? இது வந்து செகண்ட் சம். இது வந்து நமக்கு ஃபார்முலா. இங்கே 12 kg இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் 12 இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஈக்குவல் டு, ஸோ அப்போ 12,000 கிராம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். 12 kg ஈக்குவல் டு. சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிராமாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம எம்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 mg. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ இது இந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம இந்த 12,000 கிராம் எடுத்துருந்தோம்ல, கண்டுபிடிச்சிருந்தோம்ல. ஸோ அதை எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம்? எம்ஜியாக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 12,000 இன்ட்டு 1000 விச் இஸ் ஈக்குவல் டு 12 பக்கத்தில் 6 0
போட்டு எம்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ 12,000 கிராம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எம்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம், கிராமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் கேஜியை. அடுத்தது அந்த கிராமை வந்து எம்ஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி எழுதலாம், 12 கேஜியை நம்ம 12,000 கிராமாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே நமக்கு இந்த வேல்யூ பெரிய வேல்யூ ஹையர் வேல்யூவாக நம்ம இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.